ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பணம் உங்ககிட்ட தங்க மாட்டேங்குதா? ஆனால் சில பேர் கவனிச்சிருக்கீங்களா? அவங்க தொட்டதெல்லாம் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். பிரபஞ்சம் அவங்களுக்கு மட்டும் பணத்தை அள்ளி அள்ளி கொட்டும். ஏன் இந்த வித்தியாசம்? ஆனால் சில பேர் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி உழைச்சாலும் மாச கடைசியில் கையில் காசு நிற்க மாட்டேங்குது. ஆனால் கண்ணு முன்னாடியே சில பேர் ரொம்ப சாதாரணமாக வேலை செய்வாங்க. ஆனால் அவங்க கிட்ட மட்டும் பணம் கோடிக்கணக்கில் வந்து குவியும். அவனுக்கு என்னப்பா லக்கின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது லக் இல்லை, அது ஒரு சயின்ஸ். இந்த பிரபஞ்சத்தோட மணி ஃப்ரீக்குவன்சியை அவங்க மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோவில் இந்த பிரபஞ்சத்தோட மணி கோடு என்ன, அப்படி என்னதான் விஷயங்கள அந்த மாதிரி ஈஸியாக பணத்தை இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் உங்கள் லைஃப்பில் பண கஷ்டங்கிற வார்த்தையே இருக்காது. இந்த 8 நிமிஷம் வீடியோவில் பணத்தோட 7 முக்கியமான ரகசியங்கள் என்ன, அதை வச்சு உலக கோடீஸ்வரர்கள் செஞ்ச 3 ரகசிய பயிற்சிகள், அப்புறம் நீங்கள் தினமும் செய்ய வேண்டிய 5 நிமிட ரொட்டீன் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் சீக்ரெட் விழிப்புணர்வு. நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு. என்கிட்ட காசு இல்லை, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, வாழவே முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பிரபஞ்சம் வறுமையை தான் தரும். உலக புகழ்பெற்ற நடிகர் ஜிம் கேரி தனக்கு தானே $10 மில்லியன் ஒரு செக் எழுதி வச்சிருந்தாரு. இந்த பிரபஞ்சம் அவருக்கு அதே தொகையை பட வாய்ப்பா கொடுத்துச்சு. இன்னிலிருந்து என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றத நிறுத்திட்டு பணம் என்ன தேடி வந்துட்டு இருக்குன்னு சொல்ல பழகுங்க. அடுத்ததா பணத்தின் மீதான காதல், அப்புறம் பயம். பணக்காரங்க மேல உங்களுக்கு பொறாம இருந்தா உங்ககிட்ட பணம் வராதுங்க. பணம் வந்தா திமிரு வந்துடும், பணம் தான் எல்லா தப்புக்கும் காரணம், இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் சொல்லி சின்ன வயசுலயே நமக்கு வந்துட்டு தப்பான பதிவுகளை நம்ம மைண்ட்ல ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் தான் நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன மணி பிளாக்ஸ். ஒரு ஹோட்டல்ல பெரிய கார்ல வந்து இறங்குறவனை பார்த்துட்டு இவன் என்ன தப்பு பண்ணி சம்பாதிச்சானோன்னு நினைச்சா பிரபஞ்சம் உங்களை அந்த இடத்துக்கு போகவே விடாது. பணக்காரர்களை பார்த்தா வாழ்த்துங்க, அவரால் முடிஞ்சா என்னாலையும் முடியுங்கிற மைண்ட் செட்டுக்கு கண்டிப்பா வாங்க. அடுத்ததா பிரபஞ்சத்தின் மொழி. பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க சும்மா பிளாங்கா எனக்கு நிறைய பணம் வேணும்னு மட்டும் கேட்டா அது கொடுக்காது. ஏன்னா அதுக்கு தெரியாது. பிரபஞ்சங்கிறது எண்களை தான் வந்து புரிஞ்சுக்கும். அதனால இப்போ எல்லாரும் வீடியோ ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் 6 மாசத்துல துல்லியமா எவ்வளவு பணம் வேணுங்கிறத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. எனக்கு இந்த அளவுக்கு பணம், அந்த பணத்தோட நம்பரோட நீங்க டைப் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க. உங்க மைண்ட்ல தெளிவு இருக்கணும். அப்போதான் நீங்க விரும்பி கேட்குற அந்த அளவிலான பணத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது 4வது காந்த ஈர்ப்பு விதி. இப்போ உங்க மனசுல நீங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு கடன் இருக்கு, அந்த கடன் வந்து போயிடணும், கடன் வந்துட்டு கம்மியாயிடணும் அப்படின்னு கடன் 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 சொல்லிட்டே இருக்கும்போது நீங்க அந்த கடனை தான் அதிகமா இருப்பீங்க. எப்போ நீங்க வந்துட்டு அதுல இருந்து வெளியில வந்து நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன், எனக்கு அளவு கடந்த பணம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு நிறைய பணம் உங்களை வந்து சேரும். 5வதா பண சுழற்சி விதி. அதாவது உங்ககிட்ட கஞ்சத்தனம் இருக்கு அப்படின்னா அதுவே உங்களுக்கு பணம் வர்றதுக்கு ஒரு பிளாக்கா வந்துடும். பயத்தோட செலவு செய்யக்கூடாது, நன்றியோட செலவு செய்யணும். எப்பவுமே ஒரு நதி ஓடிக்கிட்டே இருந்தாதான் சுத்தமா இருக்கும். பணத்தை நல்ல விஷயங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உதவி செய்ய பயன்படுத்தும் போது தான் பிரபஞ்சம் அதை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு தரும். அதனால பணத்தை செலவு பண்ணும்போது நன்றி உணர்வோடையும் சந்தோஷமாகவும் செலவு பண்ணுங்க. அந்த ஒரு பணத்தால உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்க முடியுது, இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸை வந்துட்டு வாங்க முடியுது அப்படின்னா அதுக்காக சந்தோஷப்படுங்க. இப்படி என் பணம் போகுதே அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டை வந்துட்டு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு கொண்டு போனீங்கன்னா அந்த பணம் திருப்பி உங்ககிட்ட வர்றதுக்கு ரொம்பவே பயப்படும். 6வதா உள்ளுணர்வு மற்றும் பிரபஞ்ச சிக்னல்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு சில மனிதர்கள் மூலமாவோ இல்லை புத்தகங்கள் மூலமாவோ இல்லை இந்த மாதிரி சில வீடியோ மூலம் சிக்னல் கொடுக்கும். அதை உடனே புரிஞ்சுக்கணும். தள்ளி போடும் குணம், அதாவது ப்ரோக்ராஸ்டினேஷன் உள்ளவங்களுக்கு பிரபஞ்சம் கதவுகளை மூடிடும். அதாவது உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, சின்ன ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் அதை உடனே வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு பழகுங்க. பிஸ்னஸ் ஆகட்டும், எதாக இருந்தாலும் ஒரு குட்டி ரிஸ்க் எடுத்து நான் பண்ணுறேன், எனக்கு வந்து இதை வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டை வந்துட்டு ஃப்ரீயாக விட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மூலயமா பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. 7வது விதி த லா ஆஃப் டிட்டாச்மெண்ட். அதாவது பணத்தை வந்து பணம் வரலன்னு சொல்லி பதட்டப்பட்டுட்டே இருப்பாங்க சில பேர். ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வீடியோவே நம்ம யூடியூப்ல போஸ்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை போய் நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். நிமிஷம் செக் பண்ணுவோம், வியூஸ் வந்திருக்கான்னு. இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு இதை வந்துட்டு விட்டுருங்க. நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு நீங்கள் காமன் ஹாப்பியாக வந்து விட்டுருங்க. அதுக்கான விஷயத்த வந்து பிரபஞ்சம் பார்த்துக்கும் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சு அமைதியாக இருக்கணும். கண்டிப்பாக
இப்போது பணத்தை பற்றின 7 ரகசியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பணம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் வருது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் வராது அப்படிங்கிற மாதிரி. இதை எப்படி நான் ஃபாலோ பண்ணணும், என்னோடய டே டு டே லைஃப்பில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஃபாலோ பண்ணணும்னு தோணுது. ஆனால் எனக்கு வந்துட்டு தெரியல உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு 5 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். தினமும் காலைல நீங்கள் கண் முழிச்ச உடனே என்ன செய்கிறீங்க? மொபைல் ஃபோன் எடுத்து நோட்டிஃபிகேஷன் பார்ப்பீங்க இல்லையா? அந்த தப்பை இனிமேல் பண்ணக்கூடாது. நீங்கள் கண் முழிச்ச முதல் 5 நிமிஷம் உங்கள் ஆள் மனசு சப்கான்ஷியஸ் மைண்ட் 100% ஆக்டிவாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் மொபைல் பார்த்தா மற்றவங்களோட எனர்ஜி உங்கள் மைண்டுக்குள்ளே போகும். சிம்பிளாக சொல்லணும்னா, நானே காலையில் எழுந்திரிச்சதும் சம்டைம்ஸ் நியூஸ் எல்லாம் பார்த்தேன்னா அதில் ஏதாவது ஒரு பேட் விஷயங்கள் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதே என் மைண்டில் காலையில் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடுத்தவங்களோட இல்லை மற்ற ஏதாவது ஒரு விஷயங்களோட எனர்ஜியை நம்ம எடுத்துக்க வேணாம். நாளையிலேருந்து கண் முழிச்ச உடனே மொபைலை தொடாதீங்க. உங்கள் பெட்லேயோ நீங்கள் எங்கே படுத்திருக்கீங்களோ அங்கேயே உட்காந்து உங்கள் 2 கைகளையும் பார்த்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, இன்னைக்கு என் கையில் நிறைய பணம் வரப்போகுது, அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படின்னு 3 முறை மனசார சொல்லுங்கள். இந்த ஒரு விஷயந்தான் பிரபஞ்சத்துக்கு நீங்கள் காலையில் கொடுக்குற ஃபஸ்ட்டு கமாண்டாக இருக்கணும். அடுத்ததாக த க்ளீன் வாலெட் எனர்ஜி. இப்போது எல்லாரும் உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற வாலெட் எடுங்க. அந்த பர்ஸ் தொடர்ந்து அதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் என்னெல்லாம் அதில் வச்சுருக்கீங்க? பழைய பஸ் டிக்கெட், அப்புறம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எக்ஸ்பயர் ஆன பில்லு, அப்புறம் ஏடிஎம் ரிசிப்ட், அப்புறம் வேஸ்ட் பேப்பர்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கா? இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட எனர்ஜி குப்பை இருக்கிற இடத்துல தங்கவே தங்காது. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்கள் வாலெட்டில் இருக்கிற தேவையில்லாத குப்பைகளை தூக்கி போடுங்க. பணத்தை அழகாக மடித்து கசக்கி அப்படி இப்படி ஏனதுன்னு வைக்காமல் நீட்டாக வரிசையாக அடக்கி வைங்க. உங்கள் பர்ஸ் எப்பவும் பணத்தை ஈர்க்கிற ஒரு காந்தம் மாதிரி சுத்தமாக இருக்கணும். பணத்தை நீங்கள் எப்போ மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ பணம் உங்களை தேடி அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக த தேங்க்யூ பில் ட்ரிக். நம்ம எல்லாரும் பில் கட்டும்போது இல்லை யாருக்காவது கூகுள் பே பண்ணும்போது ஒரு விதமான பயம், அப்புறம் டென்ஷனு, ஒரு சோகத்தோடு வந்துட்டு அந்த பில் வந்து பே பண்ணும். ஐயோ அக்கௌண்ட்லேருந்து 500 ரூபா போகுது, 1000 ரூபா குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு லேக் மைண்ட் செட்லேயே வந்திருப்போம். ஸோ இந்த லேக் மைண்ட் செட் பிரபஞ்சத்துக்கு என்ன சிக்னல் கொடுக்கும்னா, இவங்கிட்ட காசு இல்லைங்கிற சிக்னலை கொடுக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கும்போது மனசுக்குள்ளே தேங்க்யூ சொல்லுங்கள். இந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய தகுதியை எனக்கு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. இந்த பணம் வாங்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும், எனக்கு இந்த பணம் 10 மடங்காக திரும்பி வரட்டும்னு நினச்சி சந்தோஷமாக கொடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் உங்கள் பணத்தை செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பண வரவுமே வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அடுத்த 4வது வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் புலம்பல் தடை சவால். 24 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நோ கம்ப்ளைண்ட் சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம். நம்ம தினமும் சராசரியாக எத்தனை முறை விலைவாசி ஏறிடுச்சு, கடன் அதிகமாகிருச்சுன்னு, என் சம்பளம் பத்தலை, இப்படிங்கிற மாதிரியெல்லாம் புலம்பிகிட்டு இருக்கோன்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்சம் நீங்கள் எதை அதிகமாக பேசுகிறீங்களோ அதை தான் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம எல்லாத்துக்குமான சேலஞ்சாகவே எடுத்துக்கலாம், சரிங்களா? இது ஒரு ஓப்பன் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்த 24 மணி நேரத்துக்கு பணத்தை பற்றியோ உங்கள் கஷ்டத்தை பற்றியோ ஒரு வார்த்தை கூட நெகட்டிவாக பேசக்கூடாது. இந்த 24 ஹவர்ஸில் யாராவது உங்ககிட்ட வந்து உங்கள் பிஸ்னஸ் எப்படி போகுது, டே எப்படி போச்சு அப்படின்னு கேட்டால் சூப்பராக போயிட்டுருக்கு, ஜாலியாக இருக்குது இன்றைக்கி டே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக சொல்லுங்கள். பாசிட்டிவாக மட்டுமே சொல்லுங்கள், ஓகேங்களா? இந்த 24 மணி நேரம் உங்கள் எனர்ஜி எப்படி மாறுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. இது அடுத்ததாக 5வது மெத்தட், தூங்கும் முன் விஷுவலைசேஷன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு சூப்பர் விஷயம் சொன்னார். இமேஜினேஷன் இஸ் எவ்ரிதிங், இட் இஸ் த ப்ரிவ்யூ ஆஃப் லைஃப்ஸ் கம்மிங் அட்ராக்ஷன்ஸ். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உங்கள் மைண்ட் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நிஜமாகும். பெட்டில் படுத்துட்டு கண்ணை மூடி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆசைப்பட்ட தொகை கிரெடிட் ஆன மாதிரி ஒரு கற்பனை படம் அப்படியே ஓட்டுங்க. ஒரு மூவி மாதிரி விஷுவல் பண்ணி ஓட்டுங்க. அந்த மெசேஜை பார்க்கும்போது உங்கள் முகம் எப்படி இருக்கும், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், உங்கள் அப்பா அம்மா முகம்லாம் எப்படி சந்தோஷமாக இருக்கும், அந்த உணர்வை ஆழமாக உணர்ந்து ஃபீல் பண்ணுங்கள். பிரபஞ்சத்துக்கு தேவையெல்லாம் உங்களோட உணர்வுகள் மட்டும்தான். அடுத்ததாக பணகாந்தம், தண்ணீர் பயிற்சி. தண்ணீருக்கு நினைவாற்றல் இருக்குது, அதாவது மெமரி பவர் இருக்குன்னு சயின்ஸ் சொல்லுது. நம்ம குடிக்கிற தண்ணி மூலமாக நம்ம உடம்போட வைப்ரேஷன் மாற்ற முடியும். அது உங்களுக்கு தெரியுமா? தினமும் நீங்கள் தண்ணி குடிக்கும்போது சும்மா குடிக்காதீங்க. அந்த கிளாஸ் தண்ணியை கையில் வச்சு அதை பார்த்து மனசுக்குள்ளே நான் ஒரு பணகாந்தம், பணம் என்ன தேடி சுலபமாக வருது அப்படின்னு 3 முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து பரவும், அதை நீங்கள் தண்ணியாக உட்கொள்கிறனால.
7வதா தர்மம் மற்றும் சுழற்சி விதி. கடல்ல இருந்து ஆவியாகி போற தண்ணி தான் மழையா கொட்டுது. கிணத்துல இறக்கத்தான் நீர் ஊறும். அதே போலதான் பணமும். உங்ககிட்ட வர பணத்தை நீங்க பதுக்கி வச்சுட்டு இருந்தா புதுசா பணம் வர்ற வழி அடைபட்டுரும். உங்களுக்கு மாதம் 10,000 சம்பளம் வந்தாலும் சரி, 1000 ரூபா வந்தாலும் சரி, அதில் ஒரு சிறிய பகுதியாக உங்களுக்கு முடிஞ்ச 10% இல்லைன்னா 1% மற்றவங்களுக்கு உதவி செய்ய யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது பிரபஞ்சம் உங்களை ஒரு சேனலாக மாற்றி உங்கள் மூலமாக பல பேருக்கு கொடுக்க இன்னும் அதிக பணத்தை உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த 7 ரகசிய பண விதிகளும் பயிற்சிகளும் ஏதோ ஏட்டு சுரக்கா கிடையாது. இன்றைக்கி உலகத்தை ஆளக்கூடிய 90% கோடீஸ்வரர்கள் ரகசியமாக ஃபாலோ பண்ணுற விஷயங்கள். எலான் மஸ்க், ஓப்ரா வில்ஃப்ரே, டோனி ராஃபில்ஸ்னு எல்லாரும் இந்த பிரபஞ்ச விதியை உணர்ந்தவங்க தான். உங்களால் எதை கற்பனை செய்ய முடியுமோ அதை உங்களால் நிஜமாக்கவும் முடியும். பிரபஞ்சம் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணியிருக்கு. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலைமை தற்காலிகமானது. ஆனால் உங்களுடைய எதிர்காலம் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு அனுப்ப போகிற வைப்ரேஷனை பொறுத்து மட்டும்தான். இன்னைக்கு உங்களுக்காக நான் கொடுத்த இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன பாசிட்டிவ் மாற்றத்தையாவது விதைச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.